நோய் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லி அதில் அதிசயங்கள் நடந்த தருணத்தை பதிவு பண்ணாங்க இன்னைக்கு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜினே இருக்குது, ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜியில். நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளுக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நம்மளுடைய கர்மாவுக்கும் நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அந்த ஜாதகமே அவங்களுடைய ஹிஸ்டரியை வந்து நமக்கு சொல்லிடுங்க. அதுவே ஒரு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட் போல தான், மெடிக்கல் ரிப்போர்ட் போல தான் அவங்களுடைய ஜாதகம் வந்து. வாராகி அவரை ஏன் என்கிட்ட அனுப்பிச்ச, என்னை போய் ஏன் அவரை தேடி போக வச்ச, இந்த பர்டிகுலர் மனிதரை மட்டும் ஏன் வந்து என்னை போய் பார்க்க வச்ச, எல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தான். அகில் சித்தார்த் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள், பயனுள்ள விஷயங்கள், நம் வாழ்க்கையில் நடந்த மாற்ற வேண்டிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நோய். நோய் சார்ந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. நமக்குன்னே சொல்லிவிடுவோமே, நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அது ஜாதகத்துக்குள்ளே கட்டுப்படுதா, ஜாதகத்தை வச்சு நோயை கண்டுபிடிக்க முடியுமா, சரி செய்ய முடியுமான்னு கேள்வியோடு நான் இருக்கேன். என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி தமக்கான பதில்களோடு காத்திருக்கிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நோய் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லி அதில் அதிசயங்கள் நடந்த தருணத்தை பதிவு பண்ணலாங்க இன்னைக்கு. நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க. ஈசன் அருளால் என்னுடைய இந்த சிறு வயதில் எனக்கு தெரிஞ்சு பல நூற்றுக்கணக்கான ஜாதகர்களை அவங்களுடைய நோய் நொடியிலிருந்து ஜோதிட ரீதியாக அணுகி பரிகாரங்கள் மூலமாகவும், அந்த ஜாதகருக்கு எந்த பெயர் கொண்ட மருத்துவர் இல்லை பெயர் கொண்ட மருத்துவமனை வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்திலிருந்து எடுத்து சொல்லி அவர்கள் அதன் மூலமாக அந்த மருத்துவர்கள், அந்த மருந்துகள், அந்த மருத்துவ முறைகள் மூலமாக ஜெயிச்சிருக்காங்க, பரிகாரங்கள் மூலமாகவும் ஜெயிச்சிருக்காங்க. முழுமையாக அந்த நோய் நொடியிலிருந்து, அந்த பிணியிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருமையெல்லாம் நான் வணங்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு தான் போய் சேரும். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னாங்கய்யா, நீங்கள் பார்ப்பது ஜோதிட முறை, ஆனால் நாடியில் வர மாதிரி சொல்லிடுறீங்க. யார் வருவா, எந்த மருத்துவமனை வரும், எந்த திசை நோக்கி வரும்னு அழகாக ஒரு படம் போட்டு அவங்களுக்கு காமிச்சு. நிச்சயமாக துல்லியமாக அது வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கும். எல்லா ஜோதிடர்களுமே இந்த விஷயத்தை ஒத்துக்குவாங்க. மெடிக்கல் அஸ்ட்ராலஜினே இருக்குது, ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜியில். நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளுக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நம்மளுடைய கர்மாவுக்கும் நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கும். உங்க ஜாதகத்தை பார்த்த உடனே கூட நம்ம முதல்ல சந்திக்கும் போது உங்க ஜாதகத்தை சும்மா ரேண்டமா நம்ம செக் பண்ண கூட, ஐயா உங்களுக்கு கால் பிரச்சனையா இருக்கணுமே அப்படி சொல்லும்போது நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா, சார் எங்க அடிமேலடி காலில் தான் படும், நான் காலை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பல்ல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னேன், அதாவது மருந்து வச்சிருக்கேன் அப்படின்னீங்க. அப்புறம் நீங்க மருந்து வச்சிருப்பீங்க, மருத்துவத்துறையில இயங்கியிருப்பீங்கன்னு நிறைய விஷயங்கள் உங்களோட முதல் சந்திப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். யாரும் என்னை பற்றி உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பட் அது போல அந்த ஜாதகமே அவங்களுடைய ஹிஸ்டரியை வந்து நமக்கு சொல்லிடுங்க. அதுவே ஒரு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட் போல தான், மெடிக்கல் ரிப்போர்ட் போல தான் அவங்களுடைய ஜாதகமுமே. சார் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கசப்பு கலந்த இனிப்பு கலந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லோருமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த துறையில் இயங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும், சில நேரம் ரொம்ப டஃப்பான கிளைண்ட்ஸை வந்து நம்ம நேர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக ஏற்படும். ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேராவது வந்து நம்மளை சோதிக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளை காயப்படுத்தக்கூடிய அமைப்புல எல்லாம் வருவாங்க. இல்லை நிறைய பேர்கிட்ட அடி வாங்கி அதே அணுகுமுறை நம்மகிட்டையும் மேபி அவங்களும் காயப்பட்டிருக்கலாம். அந்த வெளிப்பாடை நம்மகிட்டே அவங்க காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் பொதுவாக வந்து யூடியூப் மூலம் பிரபலமானவன். ஸோ யூடியூப் சேனல் நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் ஒரு 1.5 வருடத்துக்கு முன்பாக இந்த சம்பவம். அப்போ அந்த கமெண்ட்ஸில் வந்து அவர் என்னை வைறார், ஒரு அன்பர் கெட்ட வார்த்தைகள் சொல்லி இது அப்படி இப்படி இப்படின்னு. எனக்கு வந்து சரி, அது ஒரு நேர்மையான விமர்சனமாக இருந்தால் அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த விமர்சனத்துக்கு என்ன நம்ம மாற்றிக்கலாம், நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அதுக்கு தீர்வை பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுங்க. பட் அது வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளில் அவர் என்னை வைறார். மற்ற ஜோதிடர்கள்லாம் அதை நான் சொல்கிறேன், என்னுடைய சீனியர் ஆஸ்ட்ராலஜிஸ்ட்கிட்ட சொல்கிறேன், யாருன்னு தெரில, என்னுடைய எல்லா பேட்டிகளையும் கீழே ஒருத்தர் இப்படி பண்ணுறாருன்னு விடுங்க. இன்னொருத்தர் வந்து உங்களை வைறாங்கன்னா உங்கள் கர்மா கழிதுன்னு அர்த்தம், நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சீக்கிரமாக ஒருத்தர் உங்களை வைறாருனால நீங்கள் வளர போகிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு வந்து அது ஹாண்டிங்காகவே இருக்குது. சரி, இவர் யார் தான், என்ன தான் அவருக்கு பிரச்சனை, நம்ம இந்த சைடில் என்ன ப்ராப்ளம்னு அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பிடிச்சி அவர் நம்பரை பிடிச்சிட்டாங்கய்யா. அவருக்கு போய் பர்சனல் மெசேஜாக அடிச்சிட்டேன். அப்போவும் ஐயா நான் தான் அகில் சித்தார்த் பேசுகிறேன், நான் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன்,
என்னுடைய கமெண்ட்ஸ், என்னுடைய எல்லா பேட்டிகளுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கூற்றுகளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது அடிப்படையிலே தவறு இருக்கா? அப்போ நீங்கள் மாற்றிக்க தான் தயாராக இருக்கீங்க. சொன்னீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். சொல்லுங்கள். நீங்கள் என்னை திட்டுறது எனக்கு புரியுது, பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி நீங்கள் திட்டுறது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் 1-to-1 உட்காந்து பேசலாம், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு கூட நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். அப்போ உடனே அவர் வந்து அதே வீராப்போடையே எனக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறாரு. இல்லை உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, இது உண்மையா பொய்யா, எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்கார். வேறு எதுவும் பிரச்சனையாங்க? இல்லை அப்பாயின்மெண்ட்னா அது கிடைக்கணும், இல்லை ப்ரொசீஜர் பிரச்சனை. அதையும் மீறி ஒருத்தர் ஃபோன் பண்ணி எடுத்தால் 6 months காத்திருக்கணுன்றாரு. அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்ற ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே வேணும். சரி, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டாகவே நான் உங்களுக்கு தர்றேன், உங்கள் ஜாதகத்தை எனக்கு கொடுங்க, நான் இப்போ பார்க்குறேன் அப்படிங்கிறேன். இல்லை நான் வந்து தட்சணை கட்டிட்டு தான் பார்ப்பேன், அப்படி ஒன்று நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற. சரிங்க, நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வங்கி கணக்கு தான் சொல்கிறேன் கொடுத்து உடனே பே பண்ணிட்டாருங்க. பே பண்ணிவிட்டு ஜாதகத்தை உடனே பார்க்குறேன். பார்த்த உடனே சொல்லிட்டேன், ஐயா உங்களுடைய கிட்னி வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரப்போகுது, தயவு செஞ்சு உடனடியாக ஒரு அவசர காலமாக நீங்கள் உடனடியாக போய் செக் பண்ணுங்கள், மருத்துவரை வந்து நீங்கள் அணுகுங்க, நீங்கள் சம்மதித்தால் உங்களுக்கு எந்த மருத்துவர் வெற்றியை தருவார்னு கூட எடுத்து தர்றேன், பட் பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு போங்கன்றேன். என்னுடைய அனுமானம் எப்படி தப்பாக போகும்? நீ ஜோதிடரே கிடையாது, என் உடம்பு தேக்கு, நான் அந்த காலத்து அத்லெட்டு, நான் எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா, எனக்கு போய் கிட்னி பிரச்சனை வருங்கிற. கிட்னி பிரச்சனை யாருக்குமே வரும், சிகரெட்டு பிடிக்கும், தண்ணி அடிச்சிருக்கணும், அந்த மாதிரி. நான் ஐ எம் வெரி டீட் அவுட்லர், நான் எப்படி இப்போ பக்திமான், எனக்கு எப்படி வரும் நல்லாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உங்கள் உடம்புக்கு நீங்கள் பக்திமானா, நீங்கள் அத்லட்டாங்கன்னு தெரியாது, இப்போ உங்கள் உடம்புக்கு பிரச்சனை இருக்குன்னா இருக்குதான், என்னுடைய பிரசனத்தில் என்னுடைய ஜோதிடத்தில் உங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கையின் மூலமாக இந்த தசாபுத்தியில் இந்த பிரச்சனையை உங்களுக்கு கண்டிப்பாக வரும், உங்களுடைய கிட்னி பிரச்சனையாக இருக்குது, டயாலிசிஸ் பண்ண போகிறீங்க, தயவு செஞ்சு உடனடியாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, என் பணத்தை திருப்பி கொடுத்துரு, நீ வந்து சரியில்லை, உரிமையில் பேசுகிறார், சும்மா வந்து என்னை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொன்னால் உடனே நான் வந்து பயந்துட்டு போய் ஐயோ என்னாச்சு தம்பி அப்படி சொல்லி நினச்சியா, எனக்கு பணத்தை போட்டுரு, திருப்பி கொடுத்துரு. எனக்கு அது இன்னும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட பணமே எடுத்தோடனே கேட்கவே இல்லை, நான் உங்களுக்கு ஏதோ என் மேலே கோவமாக இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறேன், உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க பார்க்குறேன், அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நீங்கள் தான் சொன்னீங்க, பார்க்குறேன், சரி நீங்கள் தான் பணத்தை போட்டீங்க, இப்போ நீங்கள் ஓகே அவர் சொல்லிட்டு அவர் எந்த அக்கௌண்ட் மூலம் பணத்தை அனுப்பிச்சார் ஜிபேயில், அதே அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அவருடைய அந்த தட்சணையை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். திருப்பி அனுப்பிச்சிட்டு நன்றிங்கய்யா, இப்போவும் சொல்கிறேன், என் மேலே 1000 கோவம் இருக்கட்டும், உங்களுடைய தட்சணையும் திருப்பி அனுப்பிட்டேன், தயவு செஞ்சு இப்போதே போய் உடம்பை போய் செக் பண்ணுங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன், வைஃப் போனேன் அப்படின்னு வச்சுட்டார். அப்போது மனதார வேண்டேன், வாராகி அவரை ஏன் என்கிட்ட அனுப்பிச்ச, என்னை போய் ஏன் அவரை தேடி போக வச்ச, எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த பர்டிகுலர் மனிதரை மட்டும் ஏன் வந்து என்னை போய் பார்க்க வச்ச, எல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தான். இப்போவும் எனக்கு அவர் மேலே வருத்தமோ கோவமோ என்ன காயப்படுத்திட்டாருங்கிறதுலாம் எனக்கு இல்லை, அவருக்கு பிரச்சனை இருக்குன்றது நீ தான் எனக்கு வந்து பிரச்சனமாக சொல்கிற, அவர் என்ன திட்டலை உன்னை தான் திட்டுறாரு, அவர் என் பேச்சு கேட்காம போல உன் பேச்சு கேட்காம போகிறாரு, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிடு, எப்படியாவது அவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து போய் பார்க்க சொல்லு, அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்னுடைய அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்து மிகச்சரியாக 8 நாள், 8ங்கிறது சனி, அவருடைய கர்மா வேலை செய்யுது. எந்த அக்கௌண்ட் மூலமாக திருப்பி நான் அனுப்பணும், ஏன்னா அந்த பேரை என்னால் மறக்கவே முடியாதுங்க. அவர் எந்த தட்சணை போட்டாரோ அதை விட 3 மடங்கு